வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த மெடிக்கல் ஷாப்பில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டேப்லெட்ஸ், லிக்யூடு, கண்டெய்னர், ஆயின்மெண்ட், இன்ஜெக்ஷன், சர்ஜிக்கல் அண்ட் ஜென்ரல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய மெடிசின்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த மெடிசின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் ஸோ அந்தந்த மெடிசின்ஸ்க்கு அது மாதிரி தனித்தனி ரோ அண்ட் ரேக்கில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா, ஸோ அந்த கஸ்டமர் வந்து ஒரு மெடிசின் கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டோலோகைன் ப்ளஸ் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அந்த டோலோகைன் ப்ளஸ் அது எந்த லொக்கேஷன் இருக்குது, அதை எப்படி ஃபைன் பண்ணுறது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது எப்படி நம்ம டேலிக்கில் வந்து செக் பண்ணுறது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபைல் எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாடல் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த நேம் பார்த்தீங்கன்னா ஐட்டம் ரேக் மாடல். இந்த பாத்து என்ன பண்ணிடுறேன்னா இதோட பாத்தை வந்து காப்பி பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, டேலியில் நம்ம கம்பெனிக்குள்ளே என்டர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் மேலே ஹெல்ப் கொடுத்துரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎல் ஆர்என்ஸ் இருக்கும், அதில் போயிடலாம். இதில் ரைட் சைடில் F4 இருக்கும், அது கிளிக் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா லோடு செலக்டட் டிடிஎல் ஃபைல்ஸ் அண்ட் ஸ்டார்டப் RSP. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்பெசிஃபிக் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம காப்பி பண்ண பார்த்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். இங்கே அந்த மாடல் வந்து எடுத்து வந்திருக்கும், ஐட்டம் ரேக் மாடல் டிசி பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி எஸ் பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த மாடல் வந்து லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆட் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணி இங்கே எனபிள் ரேக் மோடில் எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப்பில் என்னென்ன ரேக் இருக்குது, என்னென்ன ரோ இருக்குன்றது இங்கே செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ ரேக் இருக்குது, பி ரேக் இருக்குது, சி ரேக் இருக்குது, டி ரேக் இருக்குது, இ ரேக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய ரேக் இருக்கும். ஸோ அதை நான் இப்போ ஒரு 5 ரேக் போடுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோவில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி 5 ரோ வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்னா, ரேக்கும் ரோவும் நம்ம இங்கே செட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம எத்தனை வேணால் இங்கே செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ என்டர் பண்ணிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் மெடிசன்ஸ் நம்ம உள்ள ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஆல்டோக்குள்ள போயிடலாம். இதில் இன்வென்ட்ரி மாஸ்டிக்கில் ஸ்டாக் ஐட்டம்ஸ் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோலோ, ஸோ இந்த டேப்லெட் இருக்குன்னா இந்த டோலோ 650 போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே செலக்ட் ஐட்டம் லொக்கேஷன் இருக்கும். இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்ச லொக்கேஷன் இங்கே போயிருக்கும். நமக்கு ஏ வேணுமா ஏ செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரோ 2, ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டோலோகின் ப்ரைஸ் இருக்குன்னா, ஸோ அந்த ஐட்டம் அந்த ப்ராடக்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ரோ வேணுமோ ரேக் வேணுமோ அந்த ரேக் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எந்த ரோ வேணுமோ அந்த ரோவும் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டிய ஐட்டம் லெவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ரோ எந்த ரேக் எந்த ரோ அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கே போய் நம்ம பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் சம்மரி சொல்லி பார்க்கலாம். ஸ்டாக் சம்மரி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், மேலே பர்டிகுலர்ஸில் ஐட்டம் நேம் எடுத்துரும், லொக்கேஷன் ஒரு ஃபீல்டு இங்கே ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லொக்கேஷனில் நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் வைஸ் நம்ம வீட் வச்சுருக்கோம். இதிலே ஸ்டாக் ஐட்டம் பேஸ் கொடுத்தோம்னா நமக்கு அந்த லொக்கேஷனில் பார்த்து நம்ம எந்தெந்த ஐட்டம் செட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் மட்டும் நமக்கு வியூ ஆகும். இப்போ நம்ம 3 ஐட்டம் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது மட்டும் நமக்கு இங்கே எந்த லொக்கேஷனில் இருக்குன்றது வியூ ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த லொக்கேஷன் இருக்குன்றது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பிளேஸில் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு ஸோ அந்த டேப்லெட் என்னென்ன வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஆர்டர் போடுறோம் அப்படின்னா வவுச்சர்ஸ் போட்டுக்கலாம். இதில் சேல்ஸ் ஆர்டர் போடுறோம். ஸோ அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் போடுறோம். ஸோ ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஐட்டம் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ டோலோ 650 செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ பேக்ஸ் இருக்கோ அந்த பேக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ரேட்டு எல்லாமே கொடுத்து இது எழுதுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் செலக்ட் பண்ணுறோம். டோலோ கைண்ட் நம்ம இதுக்கு ரேக் செட் பண்ணிட்டுருக்கோம், அந்த ஐட்டம் எல்லாமே செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு இங்கே எவ்வளோ குவான்டிட்டி ரேட்டுன்றது கொடுக்குறோம். ஸோ இப்போ 2 ஐட்டமும் செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு டேக்ஸ் தான் இருந்துச்சுன்னா டேக்ஸ் தான் கொடுக்கலாம். ஸோ டேக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம். என்டர் பண்ணி இதை சேவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ மறுபடியும் அந்த என்ட்ரியே எடுக்கிறோம். இப்போ சேல்ஸ் ஆர்டர் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பிரிண்ட் கொடுத்துரும், கரண்ட் கொடுத்துரும், இங்கே ப்ரிவியூ கொடுத்துரும். ஸோ ப்ரிவியூ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ டோலோ 650 ஏ ரேக்கில் இருக்குது, டோலோகின் ப்ளஸ் டி ரேக்கில் இருக்குன்றது நம்ம ஈஸியாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சேல்ஸ் ஆர்டர் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு ஸோ அந்த பிரிண்ட் கையில் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ அந்த ஐட்டம் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம்.
எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம சைஸாக அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.